நாங்கள் ஆனி மாதம் 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி ஓடினாங்க. என்ன நடந்தது? வணக்கம் அன்பான உறவுகளே. இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மருதநாவடம் சந்தையில் நிற்கிறோம். கனடாவிலேருந்து ராஜ்குமார் ஆரத்தி அவர்களின் 10வது பிறந்த நாள். 10வது பிறந்த நாள். அப்போ அதை முன்னிட்டு அவங்களுக்கு சொல்லி இருந்தினம் உணவு பொதி வழங்க சொல்லி இப்போ நாங்கள் அந்த இதில் 27-28 பேருக்கு உணவு பொதி தயார் செய்துன்னு இருக்கிறோம். வாங்க அந்த இதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. தண்ணி பத்திர பதினோரு பொருள் இப்போ எல்லாம் ஒரு பாசலுக்கு போட்டு காட்டுறோம். தனிப்பத்திர எமர்ஜென்சி கட்டுவோம். முதலாவதுதான் மடிவை அடுக்கு வேற முதலாவதுதான் மடிவை அடுக்கு வேற ஒரு ஆள் இருக்க விட்டு இருக்கக்கூடிய இடம் இருந்தா சரி ஏத்தலாம். நான் அண்டைக்கு ஏத்தலாம். இப்ப நாங்க மல்லாத்துல கோணம்புல முகாம் என்ற ஒரு முகாம் இருக்குது. அந்த முகாமுக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். உணவு பொதி கொடுக்கறதுக்கு ஒரு 15 குடும்பம் இருக்குது. அங்க கொடுத்துட்டு நாங்க பிறகு வேறு இடத்துக்கு கொண்டு போறோம். நாங்கள் ஆனி மாதம் 90ஆம் ஆண்டு ஆனி மாதம் 15ஆம் தேதி ஓடினாங்க. இடம்பெயர்ந்து இங்கே வந்தேன். சொந்த இடம் பெலால். எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 31 வருஷம். 31 வருஷம். மூத்த மகள் பைக்கில் இருக்கதான் ஓடி வந்தேன். அவள் இங்கே வந்துதான் பிறந்து கல்யாணம் செய்து தாய்க்கு ஒரு பிள்ளை விட்டா. மற்றவே இங்கே பிறந்துதான் குழந்தை ஆகினேன். அப்போ உங்களோட இடத்துக்கு இப்போ அது உயர் பாதுகாப்பு வளையம் இப்போ விடாங்க. அதுக்காக தையிட்டியில் நாங்கள் கச்சேரி கணக்கு அங்கே ஈய சூடா காணி பண்ணி தந்தவன் நாங்களுக்கு கொரோனா டைம் எல்லாம் விடுத்துட்டு தரையில் அதெல்லாம் இருக்குது. நான் தந்தா நீங்கள் போடுவோம். அப்போ கொரோனா பிரச்சனையெல்லாம் நிப்பாட்டி இருக்கிறேன். அப்போ இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? அது முந்தி நாங்கள் 90ஆம் ஆண்டு துவக்கம் வந்து 450 குடும்பம் இருந்தோம். ஊரணி, மயிலட்டி, வள்ளுவபுரம், பலால் இந்த 4 இடத்தாக்களையும் இருந்தது. அவன் இந்த இடம் எல்லாம் விட்டு அவன் போயிட்டு அப்போ நாங்கள் பலாலி என்றபடியா உயர் பாதுகாப்பு பாளையம் போயிடாது. அவங்கள்ட ஜிஎஸும் கச்சேரியாரமாக சொன்னவன் உங்களுக்கு நாங்கள் காணிய வேண்டி தாரோம். உங்கள்கிட்ட இடம் இப்போதைக்கு சரி வராது, விட மாட்டோம். உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறபடியால் இப்போதைக்கு போயிடாது. காணியை வாங்கி தரோம், வீடு திட்டமும் தருவோம். கட்டி கொண்டு போய் அங்கே இருங்கோ. பிற காலம் உங்கள்கிட்ட காணிக்க போய் வீடு திட்டம் தர மாட்டோம். நீங்கள் உங்கள்கிட்ட காணிக்க 2 போய் இருக்கலாம், வரலாம், போகலாம். இங்கே வந்து இப்போ 31 வருஷம். அப்போ உங்களோட அம்மாவோ அம்மா வந்து சரியம்மா இன்றைக்கு கனடாவிலிருந்து ராஜ்குமார் ஆரத்தின்ற பிறந்த அவள் பிறந்த நாளுக்காக உங்களுக்கு இப்படி உணவு பொருள் என்று தயாரித்து கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அப்போ அதுக்காக தான் நாங்கள் வந்து மழை வந்து வளைஞ்சு நீங்களுக்கு மட்டும் தேயில்லை. வெள்ளமும் நிற்கும். அவங்க எத்தனை மணிக்கு வாரீங்கன்னு தெரியல. அதான் நாங்கள் வந்து எல்லாரும் தெரியாங்க இருந்த நாங்கள்.
கனடாவில் இருக்கிற ராஜ்குமார் ஆராத்தின்ற பிறந்த நாள் பாய்க்கான உணவு போய் கொடுக்க சொல்லி வந்துட்டாங்க. சரி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அம்மா சந்தோஷம் இந்த பிள்ளை தம்பி அபிபே சந்தோஷமா இந்த கனடாவில் இருக்கிற ஆரத்தின் 10வது பிறந்த நாள். அப்ப அதுக்காக உணவு பொதி வேண்டி கொடுக்க சொல்லி இருக்கிறா. அதான் நாங்கள் வந்து குணந்தனம். என்ன கால் புறப்புலே இடையாட்டு வந்தேன் இல்லை கோயிலுக்கு அப்புறம் சரி காண்றோம் நான். சரி இவரு சந்தோஷம். சந்தோஷமா பாய். ஆரத்திக்கு 10வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் இப்ப மெல்லாம் கூணப்பள முகாமுக்கு கொடுத்துட்டு அளவட்டி மகாஜன பள்ளிக்கூடத்துக்கு பின்பக்கம் அங்கேயும் ஒரு 10 குடும்பத்தையும் கொடுக்க கொண்டு போறோம். மழை மாப்பா கிடக்கு. பாடசாலைக்கு பின்பக்கத்தில் போய் கொண்டிருக்கிறோம். பிள்ளை ஒழுங்கையாக்கல நன்றி வணக்கம் சொல்லுங்க. நீங்களா பயத்தங்க கிடக்கு. நீங்களா பயத்தங்க கிடக்கு. வாழ்த்துக்கள். நாங்கள் வேலை முடிக்கொண்டு பார்த்து சொன்னோம். கனடாவில் இருக்கிற ஆரத்திக்கு 10வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
பிள்ளைக்கு வணக்கம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன நடந்த செலமெல்லாம் டீப் தான். எத்தனை வயசுல 2005 ഒരു കാലില്ല, അടുത്ത കാലം മുണച്ചില്ല, ഉണ്ട് മുണച്ചില്ല. ചുമ്മാ സൈക്കിൾ ഓടിത്തിരിക്കുന്നത് சரி. பாரம் போட்ட சந்தோஷம். வணக்கம். இன்றைய தினம் கனடாவில் வசிக்கின்ற ஆரத்தியினுடைய 10வது பிறந்த நாளை முன்னிட்டு நவக்கிரி வித்தபுரம் கிராமத்தில் வசிக்கின்ற மக்களுக்கான உணவு பொதியொன்று வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் ஆரத்திக்கு எங்களுடைய நிர்வாகம் சார்ந்ததாகவும் மக்கள் சார்ந்ததாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் இந்த கிராமத்துக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்குது. இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த டவுன் மிக்சிமியோடு இணைந்து எங்களுடைய கிராமங்களுக்கான ஒரு உதவியை செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நன்றி. மற்றும் தமிழ் மிக்சிமியினுடைய இணைப்பாளர் திரு ரமேஷ் அண்ணன், மாலினி அவர்களுக்கு எங்களுடைய மக்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இவர்களுடைய உதவியும் நாங்கள் மென்மேலும் நாடி நிற்கின்றோம். நன்றி.